அன்னை தெரசா புனிதரானதை முன்னிட்டு நாடு முழுவதிலும் கொண்டாட்டங்களும் வழிபாடுகளும் நடைபெறுகின்றன. தமிழகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு கொண்டாட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. இந்த வகையில் சென்னை பெசன்ட் நகர் புனித ஆரோக்கிய மாதா திருத்தலத்தில் அன்னை தெரசா புனிதரானதையொட்டி நடைபெறும் சிறப்பு வழிபாடுகள் கொண்டாட்டங்கள் குறித்து நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், புனிதராக அன்னை தெரசா உயர்த்தப்பட்டிருக்கிறார். இது குறித்து மக்கள் சொல்லும் கருத்துக்கள் என்னென்னவா இருக்கு? மணிமாறன், அதாவது தன் வாழ்நாள் முழுவதும் ஏழைகளுக்காகவும் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்காக சேவைகள் செய்த அன்னை தெரசா இன்று புனிதராகியுள்ளார். அவருடைய சேவைகளை பாராட்டி தற்போது இன்று புனிதர் பட்டமானது வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே தொடர்ச்சியாக இன்று காலை முதலே சிறப்பான பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் தொடர்ச்சியாக நடைபெற்றுள்ளன. நான் தற்போது சென்னை பெசன்ட் நகரில் புனித ஆரோக்கிய மாதா தேவாலயத்தில் உள்ளேன். இங்கு இன்று காலை முதலே பல கட்டங்களாக பிரார்த்தனைகளாக நடைபெற்றுள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு மேல் தொடர்ச்சியாக சிறப்பு பிரார்த்தனைகளுக்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கிருக்கும் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களும் தெரிவிக்கும் கருத்து என்னவென்றால், அன்பால் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் பொழுது அவர் புனிதராக கருதப்படுவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் மட்டுமல்ல, இது போன்ற அனைவரையும் அவர் கட்டி எழுப்பும் ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. நாம் நேரடியாக தற்போது இங்க இருக்கும் மக்களிடம் பேசலாம். சார், இன்னைக்கு அன்னை தெரசா புனிதராக அறிவிக்கப்பட்டுள்ள வாட்டிகன் நகரில் நடந்த மிகப்பெரிய விழாவில் புனிதர் பட்டமானது வழங்கப்பட்டுள்ளது. ஒரு கிறிஸ்துவரா நீங்க எப்படி இந்த விஷயத்தை பார்க்க? அன்பிலார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற வள்ளுவர் பெருமானுடைய வாக்கிற்கு இணங்க தன் வாழ்க்கையே ஏழைகள் காக்க அர்ப்பணித்த அன்னை அவர்கள் இன்று புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அன்பால் இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கலாம் என்பதற்கு அன்னை அவர்கள் ஒரு சான்றாக அமைகிறார்கள். அவர் என்றும் வணக்கத்திற்குரியவர். அன்னை தெரசாவை பொறுத்த வரைக்கும் அவர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் தொடர்ச்சியாக தன்னுடைய இளம் வயதிலேயே இந்திய மக்களுக்காக தன்னுடைய சேவைகளை ஆற்றியிருக்காரு. குறிப்பாக காச நோயால் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக பக்கத்துல கூட போறதுக்கு ஒரு சில பேர் தயங்குற நிலையில அவருக்கு அவங்க கூடயே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இது பண்ணியிருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடைய இயேசு பெருமானுடைய அந்த அன்பை மக்களிடம் பிரதிபலிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தில் சேவையின் மூலமாக அந்த அன்பை வெளிப்படுத்த மொழி கடந்து, இனம் கடந்து, நாடு கடந்து இந்த அன்பை அவர்கள் விதைத்திருக்கிறார். மணிமாறன், நீங்க கேட்டிருப்பீங்க, அதாவது அன்னை தெரசாவை பொறுத்த வரைக்கும் தன் அன்பால் அனைத்து மக்களிடமும் தன்னுடைய பெயரை தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக தன்னுடைய சேவைகளை செய்து தற்போது இந்த புனிதர் பட்டமானது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகத்தான் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல இங்க இருக்கும் ஒட்டுமொத்த மக்களும் தெரிவிக்கிறார்கள். அன்னை தெரசாவிற்கு இன்று வழங்கிய இந்த புனிதர் பட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு கௌரவமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அன்னை தெரசாவை பொறுத்தவரை தன்னுடைய இளம் வயதிலேயே இந்தியா தன்னுடைய சேவைகளை செய்தவர். ஒரு கிறிஸ்துவ ஒரு விஷயத்தை சபையை கருதி ஒரு சபையை நிறுவி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சேவை செய்த அவருக்கு புனிதர் பட்டம் மட்டுமல்ல, ஏற்கனவே இந்தியாவின் சார்பில் மிகப்பெரிய உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டுள்ளது. அதே போல அமைதிக்கான நோபல் பரிசும் 1979ஆம் ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. மணிமாறன், ஸ்டாலின், நீங்க இப்ப பெசன்ட் நகர்ல இருக்கீங்க. இது இல்லாம வேற எங்கெங்கெல்லாம் சிறப்பு வழிபாடுகளும் கொண்டாட்டங்களும் நடைபெறுகின்றன என்பது குறித்த தகவல் இருக்கா? மணிமாறன், அதாவது சென்னையை பொறுத்தவரை முக்கிய தேவாலயங்களாக கருதப்படும் சாந்தம் தேவாலயத்தில் இன்று காலை முதலே சிறப்பான பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடுகள் நடந்துள்ளன. பெசன்ட் நகரிலும் அதே போல சிறப்பு பிரார்த்தனைகள் வழிபாடுகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பெசன்ட் நகரை பொறுத்தவரை இன்று 4 மணிக்கு மேல் சிறப்பு பிரார்த்தனைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்தமாக கிறிஸ்துவ தேவாலயங்களில் இதற்கான சிறப்பு பிரார்த்தனைகள் மட்டுமல்லாமல் அன்னை தெரசாவின் சேவைகளை பாராட்டி பல்வேறு விஷயங்களுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அவருடைய சேவைகள் எவ்வாறு இருந்தன, அதை எவ்வாறு நாம் பின்பற்ற வேண்டும் என்பது குறித்தும் பல்வேறு விஷயங்கள் இந்த பிரார்த்தனைகள் மூலமாகவும் வழிபாடுகள் மூலமாகவும் மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. மணிமாறன்.